கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாம்மா. அதுக்கு உங்களுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற செல்லவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? 1500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கின பொருள் உங்களுக்கு சொந்தமான பொருள் சார். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என் புருஷனை 25 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு சொந்தமான பொருள். நான் துணி துவனா துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடு கூட்டினா வீடு கூட்டணும். ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க போடுற மேக்கப்புக்கும் பொம்பளை பிள்ளைங்க போடுற மேக்கப்புக்குமே வித்தியாசம் இருக்கு. பசங்க மேக்கப் போட்டு வெளியில போனா கடத்தருவுக்கு போறான்னு அர்த்தம். ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு வெளியில போனா ஏதோ ஒரு பையில நடுத்தருவுல விட போறான்னு அர்த்தம். அது சத்தியமான உண்மைதானே?